இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எரிசக்தி ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் இன்று அமலுக்கு வருகிறது. தேசிய எரிசக்தி மாற்ற குறிக்கோள் திட்டம் செயல்படுத்தும் முயற்சியாக 2024 ஆண்டு எரிசக்தி ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 861 மற்றும் 2024 ஆண்டு எரிசக்தி ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் இன்று அமலுக்கு வருகிறது. தீபகற்ப மலேசியா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் சட்டம் 861 கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதாக எரிசக்தி ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சட்டம் 861 மலேசியாவை மேலும் ஆற்றல் நிலைத்தன்மை கொண்ட நாடாக உருவாக்கும் என்று எரிசக்தி ஆணையம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் 2024 ஆண்டு எரிசக்தி ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் எரிசக்தி நிர்வாகிக்கான நியமனத்தின் அவசியத்தை ஆராய்கிறது. சட்டம் 861 அமலாக்கத்தை தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு மின்சார விநியோக சட்டத்தின் கீழ் 2008ஆம் ஆண்டு திறமையான மின்சார நிர்வகிப்பு விதிமுறைகள் ரத்து செய்யப்படும். தற்போதைய தேவைக்காக ஏற்புடைய சீரான எரிசக்தி கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை உறுதி செய்வதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும். மற்றொரு நிலவரத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி எரிசக்தி ஆணையத்தின் தலைவராக அரசாங்க தலைமை செயலாளரான டாக்டர் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கரை நியமிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் முயற்சிகள் தொடரப்படும். இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் கூடுதல் முயற்சிகள் அடுத்த ஆண்டும் அமல்படுத்தப்படும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வழிகாட்டுதலின்படி தேசிய வளர்ச்சிக்கு ஏற்ப இந்திய சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய இம்முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய சமூகத்திற்காக அதிகமான முயற்சிகளை செயல்படுத்துவதோடு இதர அரசாங்க நிறுவனங்களின் மூலம் பயனடையக்கூடிய பல திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் தனது அமைச்சை அறிவுறுத்தியுள்ளதாக 2025 புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் மலேசிய இந்தியர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான மடானி அரசாங்கத்தின் நோக்கம் புலப்படுவதாக அவர் விவரித்தார். இதுவரை தமது அமைச்சால் செயல்படுத்தப்பட்ட 7 திட்டங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த ஆண்டும் அவை மேம்படுத்தப்படும் என்று ரமணன் கூறினார். மலேசிய பொது பூப்பந்து போட்டி சாதனை படைக்க துடிக்கும் தேசிய ஆடவர் இரட்டையர்கள். ஒரே நேரத்தில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என 2 பிரிவுகளில் போட்டியிட தேசிய பூப்பந்து ஆடவர் இரட்டையரான யாங் ரோய் கிங் விருப்பம் தெரிவித்துள்ளார். 2 பிரிவுகளில் விளையாடுவது போட்டித்தன்மையுடன் இருப்பதற்கும் ஆட்டத்தின் வேகத்தை இழக்காமல் இருப்பதற்கும் உறுதி செய்யும் என்று அவர் கூறுகிறார். நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். அடுத்த வாரம் எங்களுக்கு போட்டி உள்ளது. நாங்கள் இப்போது தொடங்கிய சொந்த அரங்கில் விளையாடுவதற்கான உற்சாகத்தை உணர்கிறோம். எங்களின் தயார் நிலை நன்றாக இருக்கிறது. மலேசிய பொது பூப்பந்து போட்டிக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்றார் அவர். இதனிடையே யாப் ரோய் கிங்கின் இணையரான வான் முகமது ஆரிஃப் மலேசிய பூப்பந்து போட்டிக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இப்போட்டி மிகவும் பெரியது. சீன பொது பூப்பந்து போட்டியில் விளையாடினோம். ஆக நாங்கள் விளையாட்டை ரசித்து எங்களிடம் உள்ளதை வைத்து விளையாட விரும்புகிறோம் என்றார் அவர். 2024 இந்திய சமுதாயம் குறித்த கண்ணோட்டம். இவ்வாண்டில் இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட சில சட்ட திட்டங்கள் தொடரப்பட்ட வேளையில் புதிதாக சில திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. அத்திட்டங்கள் மூலம் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு நிதி உதவிகளும் ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டன. அதை தவிர்த்து இவ்வாண்டில் பதிவு செய்யப்பட்ட பல சாதனைகள் சமுதாயத்திற்கு பெரியதாக ஈர்த்த வேளையில் சில இழப்புகளும் மக்கள் அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப வர்த்தக துறையில் இந்திய சமுதாயத்தின் ஈடுபாடு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 13 கோடியே 60 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கி ஸ்பூமி கோஸ் பிக் எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டம், AIM எனப்படும் அமானா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் வழி மேற்கொள்ளப்படும் பெண் திட்டம், பிரீஃப் ஐ எனப்படும் பேங்க் ராக்கியாட் இந்திய தொழில் முனைவோர் நிதி அளிப்பு திட்டம் மற்றும் SME கார்ப் எனப்படும் SME கார்ப்பரேஷன் மலேசியா, IBAP எனும் இந்திய சிறு வணிகர்கள் மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் இதுவரை சுமார் 10,000 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். அவற்றில் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் 3 கோடி ரிங்கிட் நிதியும், பெண் திட்டத்தின் கீழ் 5 கோடி ரிங்கிட் நிதியும்,
பிரீஃப் ஐ திட்டத்தின் கீழ் 5 கோடி ரிங்கிட் நிதியும் மற்றும் ஐபேப் திட்டத்தின் கீழ் 60 லட்சம் ரிங்கிட் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதை தவிர்த்து வணக்கம் படானி திட்டம் PKKI 2024 எனப்படும் 2024 ஆண்டு இந்திய கூட்டுறவு கழக மாநாடு மற்றும் இந்திய தொழில் முனைவோருக்கு பயிற்சி வழங்குவதற்கு அனைத்து கூட்டுறவு கழகங்களுக்கும் தலா 30,000 ரிங்கிட் வரை மானிய தொகை அறிவிக்கப்பட்டது. தனிநபர்கள் மீதான எதிர்மறையான கருத்துக்களை பகிர வேண்டாம். சில தனிநபர்கள் மீது எதிர்மறையான கருத்துக்களை பகிரும் நடவடிக்கை அண்மைய காலமாக அதிகரித்து வருவது குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஸ் ஷா கவலை தெரிவித்துள்ளார். இந்த செயலை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இழிவான வாழ்க்கை கலாச்சாரத்திற்கு வழிவகுத்து சமூகத்தின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று அவர் கூறினார். பொதுவாக தேர்தல் காலங்களில் மட்டுமே தனிநபர்கள் மீது தவறான கருத்துக்களை பகிரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றாலும் தற்போது அச்செயல் நம்பிக்கையை சீர்குலைக்கவும் சில நபர்களை மேலும் வீழ்த்தவும் பயன்படுத்தப்படுவதாக சுல்தான் ஷரஃபுடின் குறிப்பிட்டார். இந்த செயலினால் பரப்பப்படும் போலி செய்திகளை நம்புவதற்கும் முடிவு செய்வதற்கும் முன்பு மக்கள் மதிப்பீடு செய்வதில் திறமையாக செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மதம், இனம் மற்றும் அரசியல் நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் அனைத்து துறைகளில் நாட்டை முன்னேற்றுவதற்கும் கடினமாக உழைக்கும் மக்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்று 2025 புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் சுல்தான் ஷரஃபுடின் கேட்டுக்கொண்டார். தலைவர்கள் மற்றும் வணிக சமூகத்தினரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு, ஆடம்பரத்திற்கு பேராசை கொள்ளும் அரசாங்க ஊழியர்களின் நடவடிக்கை ஆகியவை சமூக ஊடகங்களில் அவதூறுகள் மற்றும் போலி செய்திகளை பகிர வித்திடுகின்றன. லாரி ஆற்றில் கவிழ்ந்தது, 71 பேர் பலி. எத்தியோப்பியாவில் அதிகமான பயணிகளை ஏற்றி சென்ற லாரி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் குறைந்தது 71 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்து பூனா மாவட்டத்தில் நிகழ்ந்ததாக வட்டார தொடர்பு பிரிவு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 68 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்ததாக சிட்டாமா வட்டார அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். வளைவுகள் அதிகம் உள்ள சாலையில் சம்பந்தப்பட்ட லாரி பயணித்துக் கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பாலத்தில் தவறி விழுந்ததாக ஒசைன் லேலாத் கூறினார். ட்ரக்கில் அதிகமான பயணிகள் இருந்ததால் கூடுதல் சுமை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எத்தியோப்பியாவில் மோசமாக வாகனத்தை செலுத்துவதாலும் வாகனங்களை முறையாக பராமரிக்காததாலும் ஆபத்தான விபத்துகள் நிகழ்வது வழக்கமாகும். தென்கொரிய விமான விபத்து 174 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தென்கொரிய விமான விபத்தில் பலியான 179 பேரில் 174 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சர் பார்க் சான் ஊ தெரிவித்தார். பல்வேறு காரணங்களால் மேலும் 5 அடையாளம் காணப்படவில்லை என்று அவர் கூறினார். அந்த 5 முடிந்தவரை விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் என்று பார்க் உறுதி அளித்துள்ளார். இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து தென்கொரிய விமான நிறுவனங்களின் நிர்வகிப்பில் உள்ள அனைத்து போயிங் 737-800 விமானங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்த விமான விபத்தை தொடர்ந்து விமான பாதுகாப்பு குறித்து ஏற்பட்டிருக்கும் அச்சத்தினால் தென்கொரியாவில் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்வது அதிகரித்துள்ளது. நேற்று வரை உள்நாடு மற்றும் அனைத்துலக விமான பயணங்களுக்கான 68,000 டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மக்கள் வீடமைப்பு திட்டத்திற்காக மலாக்கா மாநிலத்தில் உள்ள 12 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. PRR எனப்படும் மக்கள் வீடமைப்பு திட்டத்திற்காக மலாக்கா மாநிலத்தில் உள்ள 12 இடங்களை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சிடம் அம்மாநில அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. 34.48 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட அந்த இடங்களில் 2394 வீடுகளை நிர்மாணிக்கலாம் என்று மலாக்கா மாநில வீடமைப்பு, ஊராட்சித்துறை, வடிகால், பருவநிலை மாற்றம், பேரிடர் நிர்வகிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ரைசியாசன் தெரிவித்தார். பல்நோக்கு மண்டபம், சுறாவ், பாலர் பள்ளி, கடைகள், உணவு கடைகள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானங்கள் போன்ற முழுமையான வசதிகளுடன் பல PPRகள் அல்லது PRRகள் மலாக்கா மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளன. இவை தவிர பள்ளிகள், மருத்துவமனைகள், சிகிச்சைகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளும் பிற வசதிகளும் இந்த PPRகள் அருகில் உள்ளன என்றார் அவர். செவ்வாய்க்கிழமை செரி நெகிரியில் நடைபெற்ற மலாக்கா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரில் டாக்டர் ரைஸ் அவ்வாறு கூறினார். மக்கள் வீடமைப்பு திட்டத்திற்காக லெண்டு, துன்குடு, போன்டோக் பத்தாங், நியாலாஸ் மற்றும் பயரும்புட் ஆகிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.